வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஒரு அல்வானா எவ்வளோ பிடிக்கும்? எனக்கா அது என்னென்ன ஃப்ளேவர்ன்றத பொறுத்து. அல்வால ஃப்ளேவரா? எனக்கு பீட்ரூட் அல்வா பிடிக்கும். ஓ, அந்த மாதிரியா? எனக்கு சின்ன வயசுல என்னன்னா தெரியல ஏன்னு நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு அல்வா தான் பிடிக்கும். இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க, என்ன ஸ்வீட்னா அல்வா வேணும், அல்வா தான் எனக்கு பிடிக்கும். இவங்களா எப்படி அந்த எல்லோ கலர்னா விஜய்க்கு பிடிக்குன்ற மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அது இல்லாமல் எனக்கு நிறைய அசோகாவும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, பால்கோவா எல்லாமே பிடிச்ச ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. அது ஏன் அந்த சின்ன வயசுல நானே அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு பிரெட் அல்வா ரொம்ப இஷ்டம். எனக்கு எங்க அம்மா பீட்ரூட் அல்வா செய்வாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்லா. கேரட் அல்வா? கேரட் அல்வா பிடிக்காது, பீட்ரூட் அல்வா மட்டும் பிடிக்கும் வீட்டுல செய்யறதுல. ஆமா, இவங்க பிரெட் இல்லாம பிஸ்கெட்ல அல்வா செய்யறாங்க. எங்க அம்மா கோதுமையிலயும் செய்வாங்க, கோதுமை இருக்குல்ல அதுல அல்வா செய்வாங்க, அதுவும் நல்லா இருக்கும். இது ஐ திங்க் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளே வீட்டுல செய்யலாம்னு நினைக்கிறேன். பாப்போமா? பாக்குறதோட விட்டுறணும், செஞ்சு ஆனா ஒரே இடத்துல போய் பண்ற மாதிரி தெரியல. இல்ல எனக்கு ஒரே இடம் மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிஸ்கட் அல்வா தான் அப்படி சொன்னாரா? சாதாரண பிஸ்கெட் வாங்கி என்ன பிஸ்கெட்? இதுதான் இந்த பாக்கெட் வாங்கிருக்காங்க. ஓகே, பெரிய பாக்கெட்ல தானே வரும், ஃபேமிலி பாக்கெட்ல டப்பா டப்பாவா தானே வரும். மில்க் பிக்கீஸ் யார் யாரோட ஃபேவரட்னு சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் பிஸ்கெட் மில்க் பிக்கீஸ். பட் கிளாசிக் டேஸ்ட் வேற. அந்த ஒயிட் இது கிளாசிக் தான். இல்ல இது கிளாசிக் இல்ல. எனக்கு மில்க் பிக்கீஸ்னாலே பிடிக்கும். பிஸ்கெட் கோபுரம் டிசைன் சூப்பரா இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் அந்த கோபுரம் உடையாம கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்கா? நான் அப்படிதாப்பா சாப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பார்டர்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பூ டிசைன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இவங்களே பாய் சாப்பிடுவாங்க போல இருக்கே செய்யறதுக்கு முன்னாடி. இங்க பாரு, அதான் பால் ஊத்துவோம்ல. ஓகே, மில்க் பாலை காய்ச்சி ஊத்த போறாங்க போல இருக்கு. அதுவே அப்படி சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். இது என்னது? மண்ணு கல்லா? அடுப்புக்கு வைக்க. ஆனா இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். அங்கங்க இருக்கிறத வச்சே பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க செஞ்சதுதான் தெரியுது உங்களுக்கு. அந்த கல்லெல்லாம் ஆல்ரெடி செஞ்சதை அப்படி அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிறாங்க, திரும்பி வந்து செய்யறாங்க போல. அந்த இடத்துக்கு வர மாதிரி வராங்க. கிடக்குற மிளாறுகளை கூட குறைக்கி வச்சா நல்லா எரியும். பசும்பாலே பசும்பாலா? பசும்பால் தான் பசும்பால். இந்த விஷயத்துல நம்பலாம்டா. காய்ச்சல சூடு பண்ணி தான் ஊத்துறாங்க. நினைக்கிறேன். இப்படி சாப்பிடவே சூப்பரா இருக்குல்ல. பால் ஊற வச்சு சாப்பிட்டது இல்லையா? ஊறக்கூடாது, எனக்கு உடனே சாப்பிடணும். எனக்கு அது ஊறி நல்ல செர்லாக் மாதிரி வரணும், சூப்பரா இருக்கும் சாப்பிட. இதுதான் அல்வான்றாங்களா? நெய் ஊத்தி செய்வாங்களா இருக்கும். வா, இது வேணா நான் செஞ்சு தரேன். இதுக்கப்புறம் ஏதாவது செய்வாங்க, அதையும் செஞ்சு அதான் நெய் ஊத்தி சுகர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது செர்லாக் மாதிரி இருக்கும் சாப்பிட. பார்க்கவே அப்படிதான் இருக்கு. நமக்கு ஊத்து நல்லாதான் இருக்கு. கடைசியில பால்ல விட்டு நினைச்சு கடைசியில கிடைக்கும் பாரு அந்த கூழ், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் செய்யறேன். இது விஷுவல் பார்க்க சூப்பரா இருக்கு. ஓகே, ஐ திங்க் அதுதான் ஊத்துறாங்க. நெய் நெய்யில அது கரைச்சலை ஊற்றி வெறும் நெய்யில முந்திரி போட்டு வறுக்குறாங்க. ஓ
பாதாம். பிஸ்தா. ஓகே. எல்லாத்தையும் அரைச்சுவாங்களா? தெரியல, மேபி இல்ல அரைக்க மாட்டாங்க, நுணுக்கி போடுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்க. இது என்னது? அந்த இது ஏதோ விதை, பம்கின் சீட். அந்த பம்கின் சீட் கிரீன் கலர்ல இருக்கும், பைட்லி இருக்கும். மழை பெய்யுது. இது வெல்லம், கருப்பட்டி. புடிச்சுக்கிறது அப்படியே. மழை பெய்யுதுன்னு நனைஞ்சிடாதா? சூப்பரா இருக்கு. ஆனா சுத்தமான நாட்டு பசு நெய். ஓகே, இதான் முன்னாடி ஊத்துனாங்க. ஓகே, அது பசு நெய் இந்த மாதிரி இருக்கு கலர். மஞ்சள் கலர் போடாம ஊற வச்ச ரொட்டி கூழ். பண்ணு லேசனே கூலா. ரொட்டி கூழ். நான் இப்படி வலிச்சு விடுறீங்க. லேசன் சாப்பிடுங்க. நல்லா வலிச்சு விடுங்க. அப்படியே பிடிச்சு நல்லா இழுத்துக்க. எல்லாத்தையும் இழுத்துக்க. இத நான் செஞ்சு என்னோட வீடியோ சேனல்ல நான் ரெசிபி போட போறேன். இந்த ரெசிபியை பண்ணி பெரிய கட்டை வேற வேணா சொல்லுங்க. சுத்தமான பனம் கருப்பட்டி. பனமரத்தோட கருப்பட்டி தான் சாப்பிடணும். ஆனா நம்மளுக்கு இங்க கிடைக்காது, நம்ம சுகர் போட்டு செய்யணும். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இவங்க எப்படி பண்றாங்க அதான் எனக்கு தெரியல. வறுத்து எடுத்த பாதாம் பருப்பு அப்படியே போடுறாங்க. ஆக்சுவலி கட் பண்ணி போடலாம், நுணுக்கி போட்டு. இதுல தண்ணி படாதா? பருப்பு. வாவ். நெய்யா? கருப்பட்டி போட்டனா அந்த கலரே மாறிடுச்சு பாத்தீங்களா? இதுலான அல்வா கலர்ல. நெய்யில வறுத்த உலர் திராட்சை, நெய்யில வறுத்த தர்பூசணி விதை. வாட்டர்மெலன். தர்பூசணி பிளாக் கலர்ல தானே இருக்கும். தர்பூசணி சொன்னாரா வெள்ளை பூசணி சொன்னாரா தெரியல. செமையா இருக்கு. நான் இன்னைக்கு செஞ்சு தரேன். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபுல்லா நனைஞ்சே போயிட்டாங்க. இந்த விதை எதுக்கு போகுது? ஏன் நனைஞ்சிட்டே அது பண்ணணுமா? ஏன்னா அவங்களுக்கு மறுபடியும் அது வந்து எடுக்கிறதுங்கிற பெரிய ரிஸ்க் இல்ல. சும்மா சும்மா ஆனா எடுக்கிறாங்க, விட்டு விட்டு எடுக்கிறாங்க அவங்களும். ஒரே ஒரு கப்பை கொடுத்துட்டு தின்னு பிடிச்சிட்டு இன்னொரு கப்பை கொடுத்து. இன்னைக்கு ரொட்டியில அல்வா, ரொட்டியில பால் ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு கமகமன்னு நாட்டு பசு நெய்யை ஊத்தி செஞ்ச அல்வா. அது அந்த நெய்யிலே வறுத்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த பூசணி விதை எல்லாம் போட்டது. உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. அது அடமலையில சுட சுட கமகமன்னு ரொட்டி அல்வா. ஒரு கப்பு தான் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது தனியாவும் செஞ்சு போடுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வீடியோக்கும் பண்ணிடுறாங்க செட்டை. பாக்கே பாவமா இருக்கு. நைஸ் ஒன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
வீடியோ போடுறேன். அதே ஒரு வீடியோவா எடுக்கிறீங்களா? ஆமா, அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அந்த வீடியோக்கு இப்ப எனக்கு கேட்டுட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்போம் அப்பயாச்சும் ஒரு அல்வா கிடைக்குதான்னு பாக்குறேன். பார்க்கலாம், ட்ரை பண்றேன். அடுத்த சண்டேல வேற ஒரு சூப்பரான ரெசிபி டிஷ்ஷோட வந்து பாப்போமா? அது வரைக்கும்